Cheers! Cheers! Hi friends! Welcome to Molly's family. Actually, Sunday morning 7 o'clock ஆகுது. இந்த டைம்ல நாங்க எந்திரிக்கவே மாட்டோம். இன்னைக்கு இந்த டைம்ல நடுஜாம 8:30-9 மணிக்கு தான் எந்திரிப்போம். பட் ஆனா இன்னைக்கு நம்ம 7 மணிக்கே எந்திரிச்சு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஈரோடு கவிதா மெஸ். நம்ம பழையபாளையத்திலிருந்து திண்டல் போற வழியில ஈரோடு கவிதா மெஸ் இருக்கு. இங்க வந்து சண்டே மட்டும் பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து இட்லி குடல் கறி ஃபேமஸ். சரி இங்க எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு வந்திருக்கோம். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும், தோசை இட்லிக்கு எல்லாருக்குமே நல்லா இருக்கும். யாருக்கிட்டையும் மூஞ்சி சுழிச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணவே மாட்டாங்க. வந்து ஒவ்வொருத்தரா சாப்பிட்றத நான் கேட்டுட்டு போனா தான் எனக்கு வந்து திருப்தி. கேட்பேன், எல்லாத்தையும் கேட்பேன். ஹாய், ஒரு வழியா நம்ம அந்த கிரௌட்ல சண்டை போட்டு வாங்கியாச்சு. 2 இட்லி ஒரு கோசை பண்ணுங்க, குடல் குழம்பு 2 இட்லி. இவனை மறந்துட்டியே, யார் தெரியுமா? இவன் தான் சுத்து கொழுப்பு, பால் சுத்து கொழுப்புமாங்கல்ல, அது வெறும் வயிற்றுல சாப்பிட்டா ரொம்ப நல்லது, நல்லதுன்னு சொல்லுவாங்க. இவன் பால் சுத்து கொழுப்பு, குடல் கறி எல்லாமே வாங்கியாச்சு. பிளஸ் இட்லி. இட்லி கூட சூப்பரா இருக்குமா? ஒரு நல்லா பெருசா இருக்கு, நல்லா ஒயிட்டா. இட்லி 10 ரூபா. ஆக்சுவலி இவங்க சொல்றது இல்ல போல, வெளியில ஆர்டர் கொடுத்து வாங்குறாங்க. அதுக்கே எவ்வளவு கூட்டம் பாருங்க. மணிக்கெல்லாம் ஃபுல்லா சண்டே மார்னிங் இந்த டைம்ல நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. காலையில 7 மணிக்கு இதுக்காக எந்திரிச்சு ஓடி வரும். 6 மணிக்கு எந்திரிச்சு இதுக்காக நாங்க ஓடி வந்திருக்கோம். இல்லைன்னா காலி ஆயிடும். குடல் கறி வித் இட்லி, இதோட ஒரு பைட். சூப்பரா இருக்குங்க, நிஜமா நல்லா இருக்கு. சேஸ் சுத்து கொழுப்புல சேஸ் வைக்கணும்னா நல்லது முடியும். நம்மளுக்கு சுத்து கொழுப்புல சேஸ். சேஸ் சேஸ். ஓகே பாவா, இந்த கடையில இட்லி மட்டும் தானா இல்ல வேற ஏதாவது? இல்லம்மா, அதான் அந்த சைடு லைவ் இந்த தோசைகள் வச்சிருக்காங்க. தோசை, முட்டை தோசை எல்லாமே போட்டுக்கிறாங்க. இட்லி கொஞ்ச நேரத்துல தீந்துடும். இட்லிக்கு தான் அடிக்கடியே அதிகம் கூட்டம். இட்லிக்கு காம்பினேஷன் பக்கா. இட்லி நீங்க 7:30 மணிக்குள்ள வந்தீங்க மட்டும்தான் இட்லி கிடைக்கும். அதுக்குள்ள தீந்துடும். ஏன்னா கிரௌட் ஃபுல்லா. தோசை வந்து தோசை அவங்க லைவா போட்டு கேக்க போட்டு தந்துருக்காங்க. தோசை முட்டை தோசை ரெண்டுமே இருக்கு. ஆனா நான்வெஜ் குழம்பு மட்டும்தான், சட்னி சாம்பார்லாம் கிடையாது. நோ சைவம்ங்க, நோ சைவம், அசைவம் தான், பியூர் நான்வெஜ். ஆக்சுவலி 1.5 இட்லி தான் முடிஞ்சிருக்கு. நான் குடலை காலி பண்ணிட்டேன். நான் ஃபுல்லா சாப்பிட்டேங்க. எனக்கு நல்ல பசி. காலையில எந்திரிச்சு இந்த பல்ல விளக்குனாலே எங்க இருந்துதான் இந்த பசி வருதுன்னே தெரியலங்க. கண்ணாமூலையில பிடிங்கிருது. எப்படா கடைக்கு வந்து சாப்பிடுவோம்னு ஆயிடுச்சு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. முடிஞ்சா எல்லாரும் ஒரு வாட்டி கண்டிப்பா ஃபேமிலியோட ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய கொஞ்சம் கஷ்டம் தான் சண்டே கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்கிறது. இருந்தாலும் இதுக்காக இந்த டேஸ்டியா கண்டிப்பா எந்திரிக்கலாம். இதுக்காக கொஞ்சம் தியாகம் பண்ணலாம். அப்புறம் போய் ஃபுல்லா சாப்பிட்டுட்டு நல்ல தூக்கம் போட்டா செமையா இருக்குங்க. எதுவா நாளைக்கு வரலாமா? நாளைக்கா? வீக்லி ஒன்ஸ் சண்டே மட்டும்தான் இது கிடைக்கும். அப்படியா? மற்ற நாள்லாம் வந்து வெறும் சைவம் தான் கிடைக்கும். நடுவில் புதன்கிழமை ஒரு நாள் போடுறதா சொல்லியிருக்காங்க. நாங்கள் அதுவும் வந்ததில்லை. ஒரு நாள் புதன்கிழமையும் வந்து நம்ம ஒரு வீடியோ எடுத்து போடலாம். கண்டிப்பாக ஒரு நாள் புதன்கிழமை வருவதுக்கு. புதன்கிழமை நான் கூப்பிட்டு வரோம். ஓகேவா? முட்டை தோசை ஒன்றுங்கக்கா. தேங்க்ஸ். முட்டை தோசை ஒன்று வாங்கியிருக்கோம். அடுத்த ரவுண்டு வாங்க போகிறோம். குருமங்க குழம்புங்க. முட்டை தோசை குழம்பு வாங்கிட்டு வந்தாச்சு. அடுத்த ரவுண்டு நம்ம அதுல இருந்து கொஞ்சமா ஒரு டேஸ்ட்டுக்கு ஒரு 2 தான் எடுத்தாச்சு. 2 இட்லி வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு. முட்டை தோசை டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வாங்கணும். அவங்களுக்கு பாதி முட்டை தோசை கொடுத்துருக்கேன். எப்படி இருக்கு? வார்த்தையே இல்லை சொல்றதுக்கு. கிரேவி தான் எனக்கு பத்தலை.
நான் தான் சொன்னேன் கொஞ்சம் கிரேவி வாங்கிட்டு வாங்கன்னு. பரவாயில்ல. ஆக்சுவலி ஒரு ஆளுக்கு ஒரு கிரேவி வாங்கினாவே போதும். எனக்கு டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி நான் இட்லியை விட கிரேவியே நிறைய சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு நல்லா ஜோனு மழை வரும்போது மழையா சூடா இங்க வந்து என்ன காம்பினேஷன். சண்டே மார்னிங் மழை. சொல்றது கேளுங்க. சரி சொல்லு. ஜோனு மழை வரும்போது சரி சுட 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 இட்லியும் குடல் கோழி வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். தெய்வமே தெரியும். நான் ஆல்ரெடி அதான் பார்த்துட்டு இருக்கேன். தட்டலையா? ஆமா. ஜென்ஸ் வந்து அனுப்பிச்சுட்ருவாங்க. அந்த தாத்தா கடையில அந்த அப்பா கடையில போய் குடல் வாங்கிட்டு வா. அது 3-4 குடல் வாங்கினா குழம்பு போசி நிறைய ஊற்றி தருவாங்க. அதுக்குதான் 3 வேலைக்கு வச்சுக்கலாமா. லேடிஸ் வந்து நீங்க கவர் பண்ணிட்டீங்க குழம்புல. ஆமா ஆமா. அந்த குண்டாவில மட்டும் பெரிய குண்டாவில 4 குண்டா வைப்பேன் குழம்பு. இந்த மசாலா வந்து எல்லாம் நான் அரைச்சிக்குவேன். சொந்தமா மசாலா. ஆமா. டேஸ்ட் நல்ல மனமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு குடல் கிரேவி இந்த மாதிரி நான் சாப்பிட்டது ரொம்ப நல்லா. குழம்பு தண்ணி குழம்பு சூப்பரா இருக்குங்க. கேமராமேன் சைவம். சரி சரி. அவரை விட்டுட்டு சாப்பிடுறதுக்கே எங்களுக்கு மனசே இல்ல. நல்லா இருக்கா இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடலாம். குழம்பு தேவையில்லை வேணுங்கிற அளவு இவ்வளவு குழம்பு தர மாட்டாங்க. சாப்பிட்டுட்டு இருந்தா சூடு பண்ணி வச்சுட்டா அது சாப்பாட்டுக்கு சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும். தோசைக்கு தோசை இட்லிக்கு எல்லாருக்குமே நல்லா இருக்கும். யாருக்கிட்டையும் மூஞ்சி சுழிச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா வருவாங்க அங்க போய் சாப்பிடுவான்டா ஒன்னும் பிரச்சனை இல்லடா நம்ம கடை ஒரு திருப்தியா சாப்பிட்டு 12 வருஷமா நடத்திட்டு இருக்கிறேங்கண்ணே. அப்படிங்களா? 12 வருஷமா யாரும் இங்க வந்து சாப்பிடுறவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இட்லியும் குடலும். இல்ல நான் புதன்கிழமை போடுவேன். புதன்கிழமை காலையில் போடுவேன். சில்லி போடுவேன். சிக்கன் பிரியாணி போடுவேன். சில்லி வந்து மற்றவங்களாட்டம் போட மாட்டேங்க. இந்த ரெக்க பீஸ் இருக்காது, கழுத்து பீஸு கால் பீஸ் எல்லாம் இருக்காது. இந்த உடம்புல உண்டானது என்னவோ அதை மட்டும் தான் கேட்பேன். தோல் உரிச்சிடுவேன். அதில் இருக்கிற எலும்பு மட்டும்தான் வரும். நீ 10 ரூபா 20 ரூபா எச்சு வேணா வாங்கிக்க, ஆனா எனக்கு நீட்டா இருக்கணும் அப்படின்னு வாங்குவேன். சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கேன். எல்லாரும் பீஸ் தான் இருக்கு. மாவு இவ்வளவு இருக்கும். எனதுல அப்படி இல்லை, கறியே தெரியும். ஒரு நாள் நீங்க எப்ப பிரியாணி போடுறீங்கன்னு சொல்லுங்க. அது ஒரு நாள் புதன்கிழமை போடுவேன். புதன்கிழமை மத்தியானம் 12 மணிக்கெல்லாம் சில்லி எல்லாம் ரெடி ஆயிடும். சில்லி போட போட சில்லி ஓடிடும். கண்டிப்பா பிரியாணிக்கு ஒரு நாள் நாங்க ஷூட். சில்லி சூப்பரா இருக்குங்க. சில்லி ரொம்ப நல்லா போடுவேன். யாருக்கிட்டையும். ரெண்டாவது வந்து குடலோ சிக்கனோ யாரும் எந்த கடைக்காரையும் நம்ப மாட்டேன். நானா போய் 1 மணிக்கு எந்திரிச்சு போவேன். எந்திரிச்சு போய் என் கடையில உட்காந்து என் முன்னாடி தான் வெட்டணும். வெட்டி தரேன்னா ஒத்துக்க மாட்டேன். முன்னாடி ஆமா, என் முன்னாடி வெட்டி தர. இங்க கூட இருந்தானா அங்க கூட இருந்தானா இந்த வேலையே வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா சாப்பிட்டாச்சு. உனக்கு எப்படி இருக்கு? ஏப்ப வந்துருச்சு. 2 இட்லி குடல் கறி சாப்பிட்டது இருக்குங்க. ஃபுல் ஆயிடுச்சு. அது போக எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை தோசை எக்ஸ்ட்ராவா உள்ள போயிருக்கு. இதுவே ஃபுல் ஆயிடுச்சு. நிஜமாவே டேஸ்ட் சூப்பரா சாப்பிட்டுட்டு பார்சல் கூட வாங்கிட்டோம். வீட்டுக்கும் பார்சல் வாங்கியாச்சு. மத்தியானத்துக்கு இதை அப்படியே ரைஸுக்கு வச்சுக்கலாம்னு சொல்லி வீட்டுக்கு பார்சல் வாங்கியிருக்கோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம இதோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். திண்டல் சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த கடைக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, பாய்.